கிறிஸ்துவுக்கென கண்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. வாழ்க்கையில ஒரு 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 கட்டம் வந்துவிட்டது என்று சொன்னால், அதற்கு பின்பு நாம் தேடுகிற காரியங்கள், நாம் ஏங்குகிற காரியங்கள், இவையெல்லாம் இறைவனை நோக்கியதாகவே காணப்படுகிறது. ஆனால் சில இடங்களிலே, சில காரியங்களிலே துவக்கத்திலிருந்தே இறை சாயலையும் இறைவனை தேடுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. நான் ஒரு இடத்துல போயிருந்தேன். அங்க ஒரு சின்ன ஒரு குழி, அந்த குழியில ஒரு மோட்டரை போட்டாங்க, ஒரு ஓசை, ஃபுட்வால் மோட்டரை போட்டு தண்ணி எடுத்தாங்க. அது எந்த அளவுல தண்ணி இருந்துச்சோ அந்த அளவு குறையாதபடிக்கு தேவையான தண்ணீரை கொடுத்து கொண்டது. அந்த ஊற்று அந்த மட்டத்தை விட்டு கீழே இறங்காதபடிக்கு இருந்தது. விசுவாச வாழ்க்கையும் கூட நாம் உத்தமத்துல வரும் பொழுது, அந்த உத்தமத்திலிருந்து மாறாத ஒரு வாழ்க்கை வரும் பொழுது, அந்த உத்தமத்தின் நிறைவு நம்மை சரியாய் நடத்துகிறது. அந்த லெவல், ஒரு மட்டம், நான் என் ஆண்டவரை பற்றி கொண்டேன் என்ற வார்த்தை வரும் பொழுது அதை விட்டு நீங்காத ஒரு நிலையை அங்கே பார்க்க முடிகிறது. இன்டெகிரிட்டி மீன்ஸ் லைஃப் இஸ் ஹோல். வாழ்வின் முழுமையும் உத்தமமாய் காணப்பட வேண்டும். அதில் இடர்களுக்கோ, சிராய்ப்புக்கோ, குறைவுகளுக்கோ, மேடு வள்ளங்களுக்கோ அங்கே இடமில்லாத ஒரு நிலை. தாவீது ஒரு உரிமையான வார்த்தையோடு சொல்லுகிறான், நான் என் உத்தமத்துல நடக்கிறேன். I am not serving the two masters. நான் யாரை பற்றி இருக்கிறேனோ அவருக்குள்ளாக, நான் அவருக்காக, அவருக்கென்று வாழ்கிறேன். உரிமையான வார்த்தையை சொல்லுகிறான். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, கண் தெளிவாயிருந்தால் சரீரம் வெளிச்சமாயிருக்கும். மனிதனுடைய வாழ்க்கை உத்தமத்திலே நடந்தால் அங்கே இடரல்கள் என்பதற்கான இடமே இல்லை. 25ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல அருமையான வார்த்தையை சொல்லுகிறார் தாவீது, கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். எதற்கென்று சொன்னால், நான் பெற வேண்டிய உத்தமத்தை, என் வாழ்க்கை நிறைவுகளிலே மேன்மைகளை காண்கிறவனாய் என் வாழ்க்கை காணப்பட வேண்டும். 1வது வசனத்துல ஐ ஹவ் வாக்ட் இன் மை இன்டெகிரிட்டி என்று சொல்லுகிறவர், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் என்று சொல்லுகிறவர் 12வது வசனத்துல வரும் பொழுது மை ஃபுட் ஸ்டாண்ட் இன் ஈவன் பிளேஸ் என்று சொல்லுகிறார். என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது. நான் உத்தமத்திலே அடியெடுத்து வைக்கும் பொழுது, இறை நீதியை பற்றி வாழும் பொழுது, இறைவனை ஆட்கொண்டார் என்று சொல்லி அவர் என்று வேறொரு காரியத்திற்கு என் வாழ்க்கையை, என் சரீரத்தை, என் சிந்தனையை இடமளிக்காத பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையில வந்துவிட்ட நிலைகளை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய விசுவாசிகளே, how is our integrity? நம்முடைய உத்தமம் எப்படி இருக்கிறது? தாவீது அறுதியிட்டு சொல்லுகிறான், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை. அப்படியே ஸ்லம்பரிங் ஆகிறதே இல்லை. எந்த இடத்துல வீழ்ந்து போவென்கிற எண்ணங்கள் இல்லை. நிலை தடுமாறு நிலை இல்லை. கால்கள் செம்மையான இடத்துல நிற்கிறது. நான் சபைகளிலே கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவர் உங்களை என்னையும் இப்படிப்பட்ட வாழ்வுக்கு நேராக அழைக்கிறார். அர்ப்பணிப்போம், இறைவனை மகிமைப்படுத்துவோம், கடவுளை நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அருளால், ஆசியால், கிருபையால் எங்கள் நிரப்பும். உமக்கு உகந்த சாட்சிகளாய் வளமர உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.